Correct friends, இது பாத்தீங்கன்னா Mahindra TUV300 ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா இதோட என்ஜின் டிஸ்மேண்ட்லிங் வீடியோ போட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ஜினோட அசெம்பிள் வீடியோ தான் போடுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த என்ஜின் மிஷின் ஷாப்லேருந்து வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை அசம்பிள் ஒர்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த என்ஜினை ஒரு வாட்டர் சர்வீஸில் பண்ணுங்கள். அப்போ தான் அதோட பிளாக்கோட ஹோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக இருக்கும்போது இன்ஜினோட ஆயில் சர்க்குலேஷன் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், இந்த ஒரு டம்மி கழட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஆயிலோட சர்க்குலேஷன் ஆகிற போர்ட் எல்லாமே நீங்கள் க்ளீனாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினை அசம்பிள் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த இன்ஜினோட ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டம்மியை நான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டம்மி திருப்பி நான் ஃபிட் பண்ணுறேன். இப்போ ஆயில் ஹோல்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட் தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த வண்டியோட ஆயில் ஸ்ப்ரே ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். பிஸ்டனோட போருக்கும் ரிங்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் எப்பவுமே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துனே இருக்கும். அது எப்படி ஸ்ப்ரே பண்ணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த TUV300ஓட கிராங்க் ஷாஃப்டோட மெயின் பேரிங்காக அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்போட பேரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக தான் வரும். அதேமாதிரி கனெக்டாடோட பேரிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கனெக்டாடுக்கும் செப்பரேட்டாக தான் வரும். இப்போ இந்த கிராங்க் ஷாஃப்டோட மெயின் பேரிங்கோட ரேட்டு பாருங்கள், 114 ரூபா வரும் ஒரு பீஸு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட கிராங்க் ஷாஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்னரில் ஃப்ளை வெயிட்டாக இருக்குது பாருங்கள். 3 சிலிண்டர் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெயிட்டும் வரும். ஃப்ரெண்ட்ஸ், கிராங்க் ஷாஃப்டோட ஹோல்ஸ் எல்லாமே நான் செக் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் கிராங்க் ஷாஃப்ட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த TUV300ஓட கிராங்க் ஷாஃப்டோட மெயின் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 MP பவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 7 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே ஒரு மெயின் போல்டு இன்ஜினுக்கு வர்றது இந்த மாதிரி ஒரு கனெக்டட் போல்டு, அதேமாதிரி கிராங்க் ஷாஃப்டோட மெயின் போல்டு, ஹெட்டோட போல்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க்கு தான் யூஸ் பண்ணணும். டார்க் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஈவன் டைட் இருக்கும். ஒரு கேப் மட்டும் நீங்கள் டார்க் அடிக்காமல் நீங்கள் ஓவர் டைட் பண்ணிட்டு இன்னொரு கேப் வந்து நீங்கள் கம்மியாக எனர்ஜிக்காக லாஸ்ட் போல்ட்டு வரும் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கம்மியாகும். அப்போ நீங்கள் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அன்பேலன்ஸ் ஆகும். அன்பேலன்ஸ் டைட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு உங்களுக்கு ப்ராப்ளம் அதிகமாக தான் வரும். இப்போ இதோட டார்க் அடிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேப்போட போல்டு இருக்குது. இந்த போல்டோட ஸ்ட்ரென்த்தை விட நீங்கள் இன்னும் அதிகமான ஸ்ட்ரென்த் அடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா போல்டு உங்களுக்கு வீக் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு உடஞ்சிரும். இல்லை உள்ள த்ரெட்டு ஸ்பாயில் ஆகிடும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் டைட்டாக ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேப்போட பேரிங்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோடு அதிகமாகும். அதனால் எப்போவுமே டார்க்கில் ஈவன் டைட்டு நீங்கள் வைங்க. அப்படி வைக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட பர்ஃபார்மன்ஸாக கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கிராங்க் ஷாஃப்ட்டை நான் டைட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸ் நான் லோட் பண்ணுறேன். இந்த இன்ஜின் சீஸான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் ட்ரை ஆகி ஒரு ரேடியேட்டரோட டாப் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ்ட் ஆனதுனால கூலண்ட் இல்லாமல் தான் இந்த இன்ஜின் ஓடிச்சு. ட்ரை கூலண்ட் ஓடும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் பிளாக் எல்லாமே ஓவர் ஹீட் ஆகும். அப்போ தான் இது பிஸ்டன் லாக் ஆயிருந்தது. இதோட பழைய பிஸ்டன் சீஸ் ஆனதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பிஸ்டனை சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த பிஸ்டனில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாடோட பேரிங்கை நான் புதுசு நான் சேஞ்ச் பண்ணுறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டாடோட பேரிங்கோட ரேட்டு பாருங்கள், 435 வரும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் 3 கனெக்டாடுக்கும் பேரிங் செப்பரேட்டாக தான் வரும். அதேமாதிரி இதோட பிஸ்டன் ரிங்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இதோட பிஸ்டன் ரிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். பொலிரோ பவர் ப்ளஸ் அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TUV300 ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் எல்லாமே சேமாக தான் வரும். ஆனால் உள்ளே இருக்கிற பிஸ்டன் ரிங்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் ஆகும். இதோட பிஸ்டன் ரிங்ஸோட ரேட்டு 3800 வரும். ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்டன் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட் வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கேஸ் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கேஸ் கம்ப்ரஷன் ரிங்ஸ் வரும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸ் வரும். அந்த ஆயில் கண்ட்ரோல் ரிங்ஸ் எப்போவுமே ஒரு டென்ஷனாக போரில் ஆயிலை ஸ்க்ராப் பண்ணி உங்களுக்கு டவுன் பண்ணணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் ஸ்ப்ரிங் வரும். இந்த 4 பார்ட்டு சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்டனில் லோட் பண்ணுற மாதிரி ரிங்ஸ் செட்டு வரும். இப்போ நான் பிஸ்டனில் ரிங்ஸை நான் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட பிஸ்டன் ரிங்ஸோட செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்ப்ரே ஜெட் இந்த கார்னராக தான் இருக்குது. இதுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ரிங்ஸ் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு செகண்ட் ரிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் வைக்கிறேன். ஒரு கிராஸ் இன்ட்டு மார்க் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்டன் ரிங்ஸை நான் இன்ஸ்டால் பண்ணுறேன். செட்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ நான் பிஸ்டனை இன்ஸ்டால் பண்ணுறேன். கொஞ்சம்
ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஜினோட கனெக்ட் ராடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 25 LP பவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கனெக்டர் டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ரேட்டை தான் நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த சிலிண்டர் ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் கிரைண்டிங் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதோட வால்வ் எல்லாமே வந்து அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஓவரால் கேஸ்கெட் பேக்கிங் கிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். அதோட ப்ரைஸ் பாருங்கள் 2300 வரும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் கேஸ்கெட்டும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா உள்ளவே வந்துடும். அதேமாதிரி இன்டாக்டோட டர்போ சார்ஜர், இன்ஜெக்டரோட ஓரிங், வேக்கம் பம்ப், அதேமாதிரி கூலண்ட் பம்போட பேக்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்கெட்லேயே வரும். இந்த பேக்கிங் கிட்லேயே இப்போ நான் ஹெட் கேஸ்கெட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். எப்போவுமே ஹெட் கேஸ்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேஸ்ட்டு ஆயில் எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணாதீங்க. எப்போவுமே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டிங் டைப்பு. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன், இந்த கிரே கலரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் இருக்கும். நீங்கள் மேலே கொண்டு நீங்கள் ஆயிலோ பேஸ்ட்டோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சீலண்ட்டு கரெக்டாக இருக்காது. இந்த இன்ஜினோட சிலிண்டர் எடுக்க ஆயில் சர்க்குலேஷன் ஆகிற போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஆயில் கேலரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் இதோட ஹெட் போல்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 60 LP பவுண்ட் வைக்கிறேன். கிலோகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 7 வைக்கிறேன். ஹெட் டார்க் அடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதில் ஓல்டு ஸ்லாஷ் அட்ஜஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் யூஸ் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் டைமிங் செயினை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓல்டு டைமிங் செயின் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ரெண்டுமே நான் லூஸ் பண்ணல. கேம் கியர் வந்து பார்த்தீங்கன்னா நான் செட்டாக தான் நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட கேப் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஏரோ மார்க்கு, உங்களுக்கு ஃப்ரண்ட் பொசிஷனோட ஏரோ மார்க் இருக்கும். இன்லெட் வால்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈயும், எக்ஸாஸ்ட் வால்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈயும் இருக்கும். இப்போ இந்த கேப்பை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கேப்பெல்லாம் நான் டைட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டைமிங் செயினை தான் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ இந்த டைமிங் செயினில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மார்க்கும் கிடையாது. இதில் கிராங்க் ஷாஃப்ட்டோட கீழே லாக்கு தான் இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிராங்க் ஷாஃப்ட்டோட ஒரு ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் டூல் வந்து லாக் ஆகும். அதே மாதிரி என்னடா வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் டூல் இல்லை, அதனால் நான் இதில் மேனுவல் தான் இதில் பண்ணியிருக்கேன். ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேனர் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் இதோட பிஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா டிடிசியில் இருக்காது, அதுதான் இதோட டைமிங்கில் வரும். எப்போவுமே இந்த ஷூ நீங்கள் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட லாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகுதா நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிங்க. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே இதோட லாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டைட்டாக இருக்கா நீங்கள் பார்த்துங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமிங் உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் வராது. இப்போ கரெக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பம்ப் அசம்பிளி நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த இன்ஜினோட ஆயில் பம்ப் அசம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் வராது. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலோட சர்க்குலேஷனோட இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங்க, வாட்டரோட சர்க்குலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரிங் வரும். இந்த 2 ஓரிங் வரும். மீதி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட்டு தான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த 2 ஓரிங்கை நான் புதுசாக நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆயில் சீலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 350 வரும். இந்த டைமிங் கேஸோட ஃப்ரண்ட் ஆயில் சீலு. ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளியை ஒரு போட்டு அந்த அலைன்மெண்ட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் கேஸை நீங்கள் லாக் பண்ணணும். இல்லைனா இதோட அலைன்மெண்ட் உங்களுக்கு கிராஸாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக ஆயில் சீல் உங்களுக்கு தேயும்.
இப்போ டைமிங் கேஸும் அதே மாதிரி ஆயில் சம்பை நான் ஃபிட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் ஆயில் ஃபில்டரோட பாடியை நான் ஃபிட் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேப்பட் கவரும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்டெக் மேனிஃபோல்டை நான் ஃபிட் பண்ணுறேன். டேப்பட் கவர் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதில் இன்ஜெக்டர் ஓரிங் வரும். இந்த இன்ஜெக்டர் ஓரிங்கை நான் இப்போ ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஜினோட 3 இன்ஜெக்டர் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சர்வீஸ் தான் பண்ணியிருக்கேன். இந்த 3 இன்ஜெக்டர் நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்ஜெக்டர் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைவீலும் அதே மாதிரி கிளச் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணுறேன். இந்த ஃப்ளைவீல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டியூல் மாஸ் ஃப்ளைவீல், அதே மாதிரி ஃபியூல் பம்பும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷன்லேயே நான் இப்போ ஃபிட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டியூல் மாஸோட ஃப்ளைவீல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. இதோட பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ரைட்டு ஒரு 3 பல்லு உங்களுக்கு திரும்பலாம். இதில் பாருங்கள், இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டர்லேருந்து 3 பல்லு, இந்த சைடில் 3 பல்லு வரைக்கும் பார்த்திங்கன்னா இது அலௌடு இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு மேலே போகும்போதும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் வராது. ஆனால் ரொம்ப ப்ளே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்ஜினில் வந்து நாய்ஸ் வரும். அந்த நாய்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற பேரிங்கோ இல்லை ஸ்ப்ரிங்கோ லூஸாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த போல்ட் ஏதோ லூஸான மாதிரி ஒரு கலக்கலன்னு சவுண்ட் வரும். அந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டியூல் மாஸ் உள்ளே இருக்கிற ஸ்ப்ரிங்கோ அதே மாதிரி பேரிங்கோட பிளேயர்னால தான். இப்போ இதோட டியூல் மாஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் 2.5 இதில் 2.5 பல்லு கரெக்டாக இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் டியூல் மாஸ் ஃப்ளைவீலை நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் சர்வீஸ் உங்களுக்கு அலௌடு கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா க்ரீஸிங் எதுவும் போடுறதும் அலௌடு கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே தான் ஃபிட் பண்ணணும். இந்த டியூல் மாஸ் ஃப்ளைவீலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 30 LP சவுண்ட் வைக்கிறேன். இந்த டிவியோட கிளச் பிளேட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் ரீகண்டிஷன் பண்ண பிளேட்டு தான் இப்போ இதில் யூஸ் பண்ணுறேன். கிளச் பிளேட்டை நான் ஃபிட் பண்ணிடுறேன். இப்போ கேம் ஷாப்லேயே வர பார்த்தீங்கன்னா எக்ஸென்ட்ரிக் கேம் இருக்குது. அந்த கேம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூல் பம்பை ஆப்ரேட் பண்ணோம். இந்த ஃபியூல் பம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபியூலை வந்து பார்த்திங்கன்னா பம்ப் பண்ணுறது மட்டும்தான் இதோட வேலை. ஆனால் ஃபியூலோட குவான்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுலாம் இந்த மீட்டரிங் வால்வு தான். இந்த மீட்டரிங் வால்வில் டேங்க்லேருந்து வர ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே கண்டினியூவாக வந்துனே இருக்கும் ஒரே ப்ரெஷரில். இங்கே உள்ள அனுப்புகிற ஃபியூலோட குவான்டிட்டியை வந்து பார்த்திங்கன்னா ECM தான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணோம். ECM கொடுக்குற எர்த்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் உள்ளே போகிற அளவு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். 12 வோல்ட் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த மீட்டரிங் வால்வில் வந்துன்னு இருக்கும். இப்போ எர்த்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா ECM தான் கொடுக்கும். அதேமாரி ஃபியூலோட டெலிவரி வந்து பார்த்திங்கன்னா ECM கொடுக்குற எர்த்தை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூலோட குவான்டிட்டியை உள்ளே போவோம். உள்ளவும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினோட ஸ்பீடாக இருக்கும். இப்போ இந்த ஃபியூல் பம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட்டாக ஹை ப்ரெஷர் பம்ப் இந்த கேமோட எக்ஸென்ட்ரிக்லேயே உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா EGR வால்வு வச்சுட்டேன். இந்த EGR வால்வு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கம் டைப்பு EGR வால்வு தான். எலக்ட்ரானிக் டைப்பு உங்களுக்கு EGR வால்வு கிடையாது. இப்போ இதில் வேக்கம் பம்பும் பிரேக்கோட வேக்கம் பம்பும் நான் ஃபிட் பண்ணிவிட்டேன். என்ஜினோட ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா டர்போக்காக தான் இந்த ஹீட் ரெசிஸ்டன்ஸ் பிளேட் வருது. இந்த பிளேட்டை நான் ஃபிட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த டர்போ தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டர்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல. ஏன்னா டர்போ எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் டர்போ வரும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மெயின் டர்போ, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிக்கப் லாகை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த சின்ன டர்போ வரும். இன்ஜின் கியர் போட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன டர்போ தான் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். அந்த டர்போ உங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏரை உள்ளே கம்ப்ரஸ் பண்ணி உள்ளே தள்ளும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வின் டர்போ கொடுக்குறது பிக்கப் லாகை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் டர்போ நான் ஃபிட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த TU300ஓட இன்ஜினை ஃபுல்லாக நான் அசம்பிள் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டியில் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதோட டர்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வாஷ் பண்ணல. ஏன்னா டர்போவில் வாஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தண்ணி போயிடுச்சுனாவே டர்போவும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். அதனால தான் டர்போவை நான் வாஷ் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நான் வண்டியில் லோட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த TU300ஓட என்ஜின் ஒர்க்கை நான் முடிச்சிட்டேன். அதே மாதிரி இதோட ரேடியேட்டர் கம்ப்ளைண்ட் இருந்தது. இந்த ரேடியேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த TU300 வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒர்க்கு தான் நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.